மகா அம்மா மேல. நேஹா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சிவா கூட இருந்து நீங்க சிந்துவை பிரிக்க நினைக்கிறீங்களே? சிந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்களே தாலி கட்டி ஏமாத்தி தான் வந்தாங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்த எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்க பையன் மன்னிச்சிட்டாரு. உங்க பையன் மேல பழிய போட்ட அப்புறமும் உங்களுக்கு எப்படி ஸ்னேகாவை பிடிக்குது? சொல்றதுக்கு தாண்டா நான் ஆவலா இருக்கேன். என் பையனுக்கு ஸ்னேகாவை பிடிச்சிருந்தது. அவனை ஸ்னேகாவை லவ் பண்றாங்கறப்ப எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்ப அவளை பத்தி எந்த உண்மையும் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம ஸ்டேட்டஸ்ல இருக்கா, ஓகேன்னு. அந்த பையனுக்கு எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் நடந்துச்சு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் பார்த்தோம். லவ் பண்ண பொண்ணு தனக்காக இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுப்பாளா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் தேடி கொடுத்துட்டாமா? தேடி கொடுப்பாளா? நீங்க என்ன பண்றீங்க? தேடி கொடுப்பாளா? இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும்? கால்ல விழுந்து கதறனா இல்லையா? பேசுறதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேளுங்க. மாமியார் மருமகளுக்கு சண்டை. நீங்க உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணது முந்தா நாள். பையனுக்கு ஆரம்பத்துல கல்யாணம் நடந்துச்சு. கரெக்ட். நீ லவ்வே பண்ணு, எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீ பாட்டுக்கு போய் தாலியை கட்டிட்டு வருவ, வந்தீங்க என் பையனை அவமானப்படுத்துவ, கால்ல விழுந்து கதறேன். இருங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்றேன். அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் நடுறோம். இங்க பாருங்க, பையன் தானே பண்ணாரு அந்த சீரியல் மாதிரி. உங்க அடிக்கடி போயிட்டார். பைரவி பாக்குற யாருக்காவது அதுக்கு பதில் இருக்கா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. ஏன் ஸ்னேகா காதலிக்கிறதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்க. உங்க பையனே இப்ப ஸ்னேகா வேணான்ட்டாரு, அப்புறம் ஏன் நீங்க ஸ்னேகா பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? சிந்து ஏத்துக்கலாம் அவரேன்னு சொல்லியாச்சு, இந்த பேரை ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கேள்வியே இந்த பிளானட்ல வில்லன்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல நம்ம ஜெயிச்சிரோம். டோன்ட் வரி. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா சார்? திருப்பி அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. நீங்க நான் எந்த பக்கம் இருக்கேனே எனக்கு தெரியல. ஸ்பெஷல் எபிசோட ஸ்பெஷலே என்னன்னா, எங்க இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க ரெண்டு பக்கமும், எதுவுமே தெரியல. நீங்க உங்க பையனை ஒழுங்கா வளர்க்கல. பயணிக்க வந்துட்டாங்க. நீங்களே உங்க பிள்ளைய சரியா வளர்க்கலையா?